ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசனில் வாங்குகிற ஃபார்ம் ஆயிலில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது, அதே மாதிரி அதிகமான பித்தமும் இருக்குது. அதை சரியான முறையில் சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இந்த 2 பேக்கெட்டையும் நம்ம கட் பண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆயிலை நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. ஒரு எண்ணெயை கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதோட சத்துக்களும் போயிடும். பித்தம் போகுதோ இல்லையோ அதோட சத்துக்கள் அதிகப்படியாக அப்படியே போயிடும். அது ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயில இன்னொரு தடவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதை இப்படி கொதிக்க வச்சுட்டு யூஸ் பண்ணால் என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும். தயவு செய்து இந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. பித்தத்தை எடுக்கணுன்றக்காக நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் 2 கொய்யா இலை எடுத்திருக்கேன். அதிகப்படியாக 2 பேக்கெட்டுக்கே 2 இலை தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா இதில் தோற்பு தன்மை இருக்கும். அதனால அந்த எண்ணெயும் தோற்பு தன்மையாக மாறிட வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 இலை சேர்த்துக்கோங்க. கொய்யா இலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புளி ஒரு சின்ன துண்டளவு எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த சட்டியை தூக்கி அப்படியே வைங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஸ்பீடில் இருக்கட்டும் அடுப்பு. ஸோ நல்லா அந்த நெய் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடும். உருக ஆரம்பிக்கிற நேரத்தில் அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு அப்படியே ஓரத்தில் வச்சுருங்க. ஓவர் நைட்டு அப்படியே இருக்கட்டும். அந்த கொய்யாயில் நைட்டு ஃபுல்லாக இருக்கிறனால அந்த பித்தத்தை ஃபுல்லாமே எடுத்துரும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்பயும் போல் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெயை எந்த காரணத்துக்கு கொண்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனாவே போதும், அதில் இருக்க பித்தம் மொத்தமும் போயிடும். இப்போ அந்த நெய் மாதிரி இருக்கிறது லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன். இப்போது நம்ம அந்த இலையை எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம்.